மக்களுக்கு வணக்கம். உடையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி உடைவது உறுதி. ஏனென்றால் காங்கிரசின் மேலிடம் திமுகவின் மீது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில இருக்காங்க. திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து விட்டுச்சு. இந்த படம் யாருக்கு எதிராகும்னு திமுக கவர்மெண்ட் பண்ணுச்சு? பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுவுன்னு பண்ணுச்சு. பிஜேபி எஸ்கேப்பு. தமிழர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு போராடினது அப்படின்றத காட்டுறதுக்காக பராசக்தி படம் வெளியே வந்தா, இந்த எலெக்ஷன் டைம்ல வந்தா மிகப்பெரிய அளவில் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். மீண்டும் 2026 நம்ம தான் ஆட்சியில் அமர போறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த பராசக்தி படத்தை திமுக வேகமா வெளியிட்டது. அதுவும் ஜனநாயகனுக்கு போட்டியா திமுக அரசு இந்த படத்தை இறக்குனுச்சு. ஜனநாயக படம் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சென்சார் போர்டு இஷ்யூவால படம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ வரும்ன்றது தெரியல. சரி, நான் தனிக்காட்டு ராஜாவா வரேன், கலெக்ஷன் அள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த படம் தான் இந்த பராசக்தி. முதல் ஷோவே பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஓடிட்டு இருந்ததுன்ற உண்மை. என்னதான் படத்தை எடுத்து டைரக்டர் நல்லவங்களா இருக்கட்டும், நல்ல ஒரு திறமைசாலியா இருக்கட்டும், சிவகார்த்தியின் ஒரு நல்ல நடிப்பு கொடுக்கட்டும், ஜெயம் ரவி அவர்களுடைய நடிப்பு மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில பேசப்படுறதா இருக்கட்டும், அதர்வாவுடைய நடிப்பும் பெரிய அளவுல பேசப்பட்டது. ஆனால் இந்த படம் திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வகையில் எடுக்கப்பட்ட ஒரே காரணத்தால் தமிழக மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா படம் 3வது நாள் 4வது நாள் ஆயிடுச்சு. தியேட்டர்ல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மக்களும் அங்க போய் சீண்டி கூட பாக்குறது இல்ல. அதாவது தூங்குறதுக்காக தியேட்டருக்கு போவாங்க பாத்தீங்களா, அந்த மக்கள் கூட தியேட்டர் பக்கம் போல. படம் மிகப்பெரிய அளவுல லாஸ். இவங்க நினைச்சு விட்டது 300 கோடி 400 கோடி கலெக்ஷன் அடிப்போம், நம்ம தனியா வரோம், 900 ஸ்கிரீனை பிடிச்சிட்டோம், இந்த படத்தை வச்சு 2026 நம்ம ஆட்சி அமைப்பது உறுதின்னு சொல்லி தான் இந்த படத்தை எடுத்து விட்டுருக்காங்க. ஆனா மிகப்பெரிய அளவுல அவங்களோட கட்சியில கூட்டணி கட்சிகளுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய சேதத்தை தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி, நம்ம தமிழினத்தை அளித்த ஒரு கட்சி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மானமுள்ள தமிழர்கள் யாருமே காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள். அது நம் எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம். ஒரு சின்ன பையனா இருந்தா கூட காங்கிரஸ் கட்சினா யாரு, நம்ம தமிழினத்தை அளித்தவர்கள் சொல்லுவாங்க. அதாவது நம்ம தலைவர் உலகத் தலைவர் அவங்களுடைய ராணுவத்தை அனுப்பி அந்த தலைவரை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தினது இந்திய ராணுவம் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலே பாத்தீங்கன்னா காங்கிரஸின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்னும் தமிழர்களுக்காக என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றத வெறும் 120 ரூபா 150 ரூபால படமா நமக்கு எடுத்து அழகா ஸ்கிரீன் போட்டு அந்த காலத்துல என்னெல்லாம் நடந்ததோ ஸ்கிரீன் பிரசன்ஸோட காமிச்ச திமுக அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. திமுகவின் டான் பிக்சர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா மக்கள் எல்லாம் புரிஞ்சுட்டாங்க பாத்தீங்களா, தப்பி தவறி கூட நீ காங்கிரஸ்க்கு எவனும் ஆதரவு கொடுக்க மாட்டான். சோ இந்த ஒரு மனநிலையை திமுக மக்கள் மத்தியில பதிச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். இதை பார்த்த காங்கிரஸ் மேலிடம், அதாவது இன்னைக்கு காங்கிரஸ்ல மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களை விட்டுருங்க. அவரு என்னானாலும் திமுக தான். ஏன்னா அவருக்கு பெனிஃபிட்ஸ், அவருக்கு லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். திமுக கூட கூட்டணி இருப்பதால் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு பவர் வேண்டும், அதிகாரம் வேண்டும், ஆணவம் வேண்டும். அவருக்கு ஒரு ஏதோ ஒரு அடிப்படையில் அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அதனால அவர் திமுக சுத்திட்டு இருக்காரு. திமுக பின்னாடியே அவரை தட்டி விடுங்க. அதை தவிர்த்து மூத்த முன்னோடிகள் காங்கிரஸ்ல காங்கிரஸ்க்காகவே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பல நபர்கள் திமுகவின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் திமுகவிற்கு எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க. அது மாணிக்கம் தாகூர் எம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை இல்லாததான் இந்த படத்தை போய் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. மேலும் பல காங்கிரஸ் தலைவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்தை கழுவி ஊத்துறாங்க. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ராகுல் காந்தி காதுக்கு போயிடுச்சான்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி காதுக்கு போயிடுச்சுங்க. இதை கேள்விப்பட்ட ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காராம். யாரு மேல? ஸ்டாலின் ப்ரோ மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காரு. ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருந்தோம், நம்மளே ஒரு படத்தை எடுத்து நம்ம ப்ரோ இப்படி அடிச்சு விட்டாரு அப்படின்ற ஒரு கோவத்துல ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, டிவிகே தாவேகா தலைவர் விஜய் அவர்களிடம் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி சொல்லிவிட்டாராம். இது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஆல்மோஸ்ட் 90% வரைக்கும் சக்சஸ் ஆயிடும். இன்னும் 10% தான். இது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணி டமால் தான். 2026 நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று மமதையில் சுற்றி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அடியா தான் இருக்கும். கூட்டணி பிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பிளாஸ்டிக் சேர் என்ற அன்போடு அழைக்கப்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கேயான்னு சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய சீட்டும் இப்ப அதிகம். ஸோ திமுக அதெல்லாம் இல்லை, அவனுக்கு 6 சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே பாத்தீங்கன்னா பல இடத்துல பேசி கொண்டிருப்பதா நமக்கு ஒரு தகவல் வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவிற்கு 2026 ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி உழுவு போறது உறுதிங்க. ஏன்னா
தமிழ்நாட்டில் இந்த 4.5 வருஷத்துல மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இந்த ஃப்ரீ பஸ், இந்த ஃப்ரீயா வந்து நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், இதை தூக்கி தூரப்படுங்க, இது தேவையே கிடையாது. இதன் மூலியமா இதனால நீங்க வந்து என்ன இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பலனடைஞ்சாங்க? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த 1000 ரூபாய் எங்க போகுது? தமிழக மக்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடன் சுமை தான் ஏத்திட்டு இருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்றாரு, எலெக்ஷன் திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு ரேஷன் கார்டுக்கு 2,04,000 சம்திங் தான் கடன் வந்து இருந்துதான் ஒரு நபருக்கு. ஆனால் இதை வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் கார்டு, அதாவது ஒரு ரேஷன் கார்டு குடும்ப அட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனை வந்து இந்த திமுக அரசு ஏத்தி விட்டுருக்கு. நீங்க இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து கடன் இருக்கு 4.5 லட்சம் ரூபாய். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? நீ ஓசியில கொடுக்கறேன், ஃப்ரீயா கொடுக்கறேன்னு மேடையில ஏறி அதையும் பேசுற. இதன் மூலியமா மக்கள் வந்து அப்படி இருக்காங்க, பெண்கள் இப்படி இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஃப்ரீ பஸ்ஸின் மூலியமா ஒரு திட்டத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னா ஆராயணும். இந்த திட்டத்தின் மூலியமா நம்ம இந்த திட்டத்தை அறிவிக்க போறோம், இது வந்து யாருக்கு பயனடையும், யாருக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றதை ஆராய்ஞ்சுதான் ஒரு திட்டத்தை நீங்க வந்து அறிவிக்கணும். நீங்க வந்து ஃப்ரீ பஸ் விட்டீங்க, ஆட்டோ தொழிலாளர்கள் பாதிப்பு, இந்த டெலிவரி, ஸோ இந்த மாதிரி இந்த ஆட்டோ, கேபு, டாக்ஸி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இந்த ஃப்ரீ பஸ். பெண்கள் வந்து ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்து பஸ்ல ஏறி போக முடியாத அளவுக்கு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க தமிழக பெண்கள்? கிடையவே கிடையாது. நீங்க திட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு வருஷங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் எங்க பெண்களால் செலவு பண்ண முடியாதா? அதெல்லாம் இல்லை. நீங்க வந்து ஓட்டின் அரசியல், ஓட்டு வாங்கணும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த திமுக அரசு இலவசம் இலவசம் என்று இந்த மக்களை வந்து அடிமைப்படுத்த பார்க்குது. ஆனா இந்த 2026 தேர்தல்ல இது நடக்காது. திமுக படுதோல்வி அடைவது உறுதி. காங்கிரஸ் வெளியே போகுது, அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஜம்ப் ஆகும். ஏனென்றால் நீங்க திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போடுறீங்க. அது வந்து ஊரறிஞ்ச விஷயம். எங்க போனாலும் அவரை மதிக்கிறது இல்ல, அவரை பக்கத்துல உட்கார வைக்கிறது இல்ல, பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அவர் அழகு பாக்குறீங்க. எவ்வளவு நாளைக்கு அவர் இருப்பாரு? எவ்வளவு நாள் இந்த 6 சீட்டே வாங்குவாரு? திருமாவளவன் அவர்களும் ஜம்ப் ஆவது கூடிய விரைவில் வந்து அது நடக்கதான் போகுது. மேலும் தமிழக மக்கள் வந்து இந்த வாட்டி ரொம்ப வந்து உஷாராயிட்டாங்க. பராசக்தி படத்துக்கு விழுந்த அடி தான் உங்களுக்கு விழுவு போகுது 2026 தேர்தலில். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த படம் வந்து இன்னைக்கு படுத்து விட்டது. இதுக்கு மேல மக்கள் வந்து அதை கொண்டாடவே போவதில்லை. ஏன்னா பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்திருக்கு, ஒரு 4-5 நாட்கள் வந்து விடுமுறை இருக்கு. இதுக்கே போகாத மக்கள் இந்த படத்துக்கு மேல எப்ப பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய அடி. 200 கோடி பட்ஜெட், 300 கோடி பட்ஜெட்னு ஒயின் ஷாப்ல 10 ரூபா வாங்கி அந்த காசை கணக்கு காட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பராசக்தி படம். டான் பிக்சர்ஸின் மூலியமா எடுக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை வச்சிருக்காங்க. இது வந்து ஒயின் ஷாப்ல எடுத்த படம் தான், இது வந்து அப்படி கலெக்ஷன் பண்ண படம் தான் எவ்வளவு விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும், மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த திமுகவின் நாடகத்தை மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் கொள்ளை, திருட்டு, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் வெட்டி கொலை. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தது, நமக்கு எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து வெட்டி கொலை பண்றான், ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி 5 அடிக்கு கஞ்சா செடி வளர்க்குறான். கஞ்சா, போதை, மெத்து கடத்துறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப். முதல்வரே பக்கத்துல போயிட்டு நின்று போட்டோ எடுக்கிறாரு, துணை முதல்வர் போட்டோ எடுக்கிறாரு. இந்த லட்சணத்துல தான் இருக்கு இந்த ஆட்சியோட அவலம். அதாவது 2026 மக்களின் ஆட்சிக்கு சம்மட்டி அடி. அதாவது பொறணிலே போட போறாங்க கன்ஃபார்மா, எழுதி வச்சுக்கோங்க.